ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நம்ம இங்கே கும்ப ராசிக்கு பலன் பார்க்கல, கும்ப லக்னத்துக்கு பார்க்குறோம். கடந்த மாதங்கள்லேருந்து நம்ம லக்னத்துக்கான பலன்களை போட ஆரம்பிச்சிருக்கோம். லக்னம் ஏன் முக்கியங்கிறதெல்லாம் நான் வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறேன். லக்னம் தான் நம்முடைய ஆன்மா, லக்னம் தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடியது. அதனால தான் லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு உங்களுடைய ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கிறதான். இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் கடைசி கால வரைக்கும் நம்முடைய ஜாதகம் இயக்கப்படும். இதை மறந்துடாதீங்க. அதனால தான் நம்ம லக்ன பலன் போட ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கிற போது கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இது மற்றபடி உங்களுக்கு ராசி பலன் வேணும்னா என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அங்கே தமிழ் மாதத்துக்கான பலன் கொடுக்குறேன், வார பலன் கொடுக்குறேன். அதில் எல்லா விதமான பயிற்சியும், குறிப்பாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அத்தனை பயிற்சியும் அதில் நான் போட்டிருக்கேன். பாருங்க. இங்கே அபிராமி சேகரில் முழுக்க லக்னம் சார்ந்த பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அந்த அடிப்படையில் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் மே மாதத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி, ராகுகேது பயிற்சி. குரு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி உங்களுடைய கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியான ஒரு 4 நாள் கழிச்சு ராகு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் லக்னத்துக்கே வர்றார். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆக சனி, குரு, ராகு, கேது எந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க, மற்ற கிரகங்கள் எங்க இருக்காங்க, இவங்களுடைய பார்வை என்ன, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க. அதனால கும்ப லக்னத்துல பிறந்த உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள், என்னெல்லாம் பிரச்சனைகள், இதை தான் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் குரு பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு வர்ற. 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு இருந்தாலும் இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இறை அருள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கல, நல்லதே நடக்கல, எப்ப நடக்கும் தெரியல, நல்ல விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க குடும்பத்துல 14ஆம் தேதிக்கு அப்புறம் கும்ப லக்னத்துல பிறந்த உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. மற்ற விஷயங்கள்லயே நீங்க கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மே 14க்கு அப்புறம் நீண்ட தூர பிரயாணம், நீண்ட தூர ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல எதிர்பாராத உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதுவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்கு. குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. வாழ்க்கையில உங்களுடைய சின்ன ஆசைகள்ல இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய லக்னத்திலே ராகு வந்துடுவார் இந்த மாதம் 18ஆம் தேதி. ராகுவும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டூர் இருக்கும். இதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்க. ட்ரை பண்ணுங்க. என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக நீங்க வாழ்க்கையில மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவல்ல இருக்கும். எதையெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாகட்டும், நெருங்கிய உறவுகளாகட்டும், அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்கு. அது மட்டுமல்ல, எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஃபேவரபிளா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ விதத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு.
அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை வேலை பார்க்குறார். அப்படி இருந்தால் யாரெல்லாம் நீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க விவசாயத்தில் இருந்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு மகசூல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல யாரெல்லாம் நீங்க சொந்தமா இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள், குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இருக்கு, அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கு. அதோட இந்த காலகட்டங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். குறிப்பா அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம், இது அத்தனையும் இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. செவ்வாய் உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் இருக்க வேலையில நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய வேலையில நீங்க மானிட்டரி பெனிஃபிட் என்ன எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உண்டு. இந்த மாதம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக லோன் எதுவும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதத்துல உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவா இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பவரை நீ வரும் காலங்கள்ல அதிகப்படுத்துங்க. இதுவும் இந்த காலங்கள்ல ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, திருமணம் எப்போ நடக்கும் தெரியல, தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது நடக்கும். அது மட்டுமல்ல, கும்ப லக்னத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் நீங்க செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நீங்க எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றீங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில பெரிய லெவல்ல நீங்க முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதம் நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 23ஆம் தேதிக்குள்ள பண்ணுங்க. மே 23க்குள்ள நீங்க எதுலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. குறிப்பா நீங்க டிஜிட்டல் கரன்சியில பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, வேற ஏதாவது நீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் சரி, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்க கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஒரு புகழ், அந்தஸ்து கூடும், வருமானங்கள் கூடும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்ல இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த மாதம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய ஆண் நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல பெரிய லெவல்ல இருக்கு. இந்த மாதம் முழுவதுமே நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பா சித்தருடைய ஜீவ சமாதி இனிமேல் நீங்க அடிக்கடி ரெகுலரா போங்க. துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க. இது எல்லாமே முக்கியம். நன்றி, வணக்கம்.